ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JAFS கோட். இந்த வீடியோவில் நம்ம புதுசாக எதுவும் லேர்ன் பண்ண போகிறதில்ல. இது ஒரு கேஷுவல் வீடியோ தான். ஜஸ்ட்டு உங்ககிட்ட நான் டேரெக்டாக பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேஷுவலாக உங்ககிட்ட பேசுகிற மாதிரி டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நான் வீடியோஸ் எதுவும் போஸ்ட் பண்ணதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. அதனால் முன்ன பின்ன இப்படி நான் பேசுகிறது இல்லைனா கொஞ்சம் போரிங்காக அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பிக் தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட்க்கும் உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்க்கும். இந்த வீடியோவில் நான் 4 விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஒன்று, நான் எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத பற்றின விஷயங்கள். இன்னொன்று, ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் என்கிட்ட கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் அதுக்கான ஆன்சர். அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம சேனலில் என்ன பிளான், நம்ம சேனலில் என்னென்ன வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம், என்னென்ன டெக்னாலஜிஸ் பற்றி நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றத பற்றின ஒரு சின்ன ப்ரீஃப் தர போகிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் சொல்ல வர சில விஷயங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு நான் என்னோடய கெரியரை நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு ட்ரெயினராக தான். ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் ட்ரெயினராக தான் நான் வந்து என்னோடய கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு சின்ன கம்பெனியில், ஒரு ப்ராஜெக்ட் சென்டர் மாதிரி உள்ள கம்பெனியில் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ப்ரோக்ராமிங் சொல்லிக் கொடுக்குறது அண்ட் அவங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டில் ஹெல்ப் பண்ணுறது, ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் ஃபஸ்ட்டு நான் அந்த கம்பெனியில் பண்ணேன். அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண அந்த ஸ்டார்டிங் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். ஷெட்யூல்லாம் ரொம்ப டைட்டாக அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு 1.5 மணி நேரம் வச்சு ஒரு நாளைக்கு 4 பேட்ச்லாம் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு கிளாஸ்க்கு ஆவரேஜாக ஒரு 30-40 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி மோர் தென் 500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கம்பெனியில் இருக்கும்போது நான் ஒரு இயரில் ட்ரைனிங் கொடுத்தேன். ஸோ அப்படி அந்த ஸ்கெடியூல் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தாலும், ரொம்ப டைட்டாக இருந்தாலும், சில நேரங்கள்லாம் பேசும்போது தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். ஏன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அப்படி இருந்தாலுமே எனக்கு அது போர் அடிக்கலை. எனக்கு அது கஷ்டமாகவோ இரிட்டேட்டிங்காகவோ அந்த மாதிரிலாம் தெரியல. ஏன் அப்படின்னா எனக்கு எப்போவுமே சொல்லிக் கொடுக்குறது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன், ஓகே இது உண்மையிலே நமக்கு பிடிச்சிருக்கு, கொஞ்சம் பேஷனேட்டாக இருக்கும் போல் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அங்கேருந்து வேறு கம்பெனிக்கு மூவ் ஆகி ஒரு ப்ரோக்ராமராக தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்படி தான் என் கெரியர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்னுடைய இவ்வளோ வருஷம் இந்த கெரியர் பாத்தில் சொல்லிக் கொடுக்குறது அப்படின்றது எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்படி இருக்கையில் இந்த கோவிட் டைமில் நம்ம வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த டைமில் தான் எனக்கு தோணுச்சு, சரி நம்ம ஏன் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, யூடியூப் சேனலில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படி தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜென்ரலாக புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றப்ப ஒரு சின்ன ஃபீல்டு ஒர்க்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி நான் வந்து தமிழில் என்னென்ன சேனல்ஸ் இருக்குது, எப்படி வீடியோஸ் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றிலாம் நிறைய பார்த்தேன். அப்போது ஜென்ரலி நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, சில சேனல்ஸ், நிறைய நல்ல சேனல்ஸ் இருந்தாலுமே இங்கிலீஷ் சேனல்ஸ் அளவுக்கு வந்து ஸ்டாண்டர்டான ஒரு சேனல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ப்ளஸ் நம்ம எதிர்பார்க்குற நிறைய விஷயங்கள் வந்து ஃபுல்ஃபில்டாக சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஆன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கல. அப்படி இருக்கையில் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஓகே நம்ம ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம், அந்தளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கான்னு தெரியல, இருந்தாலும் நம்மளோட நாலேஜை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அப்படின்றப்ப முக்கியமாக நான் திங்க் பண்ண விஷயம் என்னென்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஸ்டிக்காக அட் த சேம் டைம் மேக்ஸிமம் டவுட்ஸே வராத அளவுக்கு நம்மளால் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியணும் அப்படின்றத என்னுடைய ஒரு மெயின் கோலாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி எனக்கு கேமரா முன்னாடி பேசிலாம் சுத்தமாக பழக்கம் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ இருக்குல்லையா, அந்த ஃபஸ்ட்டு வீடியோ தான் என்னுடைய முதல் எக்ஸ்பீரியன்ஸு. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ ரொம்ப மோசமாக இருக்கும். நான் பேசுகிற விதம் நிறைய ஸ்லோஸ் இருக்கும். இப்போவுமே வந்து அவ்வளோ சூப்பராலாம் இம்ப்ரூவ் ஆகலை, இருந்தாலும் படிப்படியாக கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படிலாம் இருந்தாலுமே என்னுடைய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம், ஸ்டார்டிங்கில் டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் பற்றின வீடியோஸ் தான் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ வரைக்குமே பார்த்தோம்னா டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் ரிலேட்டடாக ஏதாவது வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் ஓரளவுக்கு வியூஸ் போகிற மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ நமக்கு 500+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. இந்த 500+ சப்ஸ்கிரைபர்ஸில் நியர்லி 450 சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த டெய்ல்விண்டோட அந்த ஃபஸ்ட் வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தான். அப்படின்றப்ப நிறைய பேருக்கு டெய்ல்விண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்றது எனக்கு புரியுது. ஸோ டெய்ல்விண்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட் இல்லைனா டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அதுக்கும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். அடுத்ததாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்னென்னா, உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். நான் ஸ்டார்டிங்கில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது நிறைய சேனல்ஸ் இருக்குது, பர்டிகுலர்லி நிறைய நல்ல இங்கிலீஷ் சேனல்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது தமிழில் நம்ம கண்டென்ட் போடும்போது எவ்வளோ பேர் பார்ப்பாங்க, எவ்வளோ பேர் விருப்பப்படுவாங்க அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் இருந்துச்சு. இப்போ வரைக்குமே நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் அவ்வளோ பெருசாலாம் ரீச் ஆகலை. அப்படி இருக்கையில் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோட கமெண்ட்ஸ் ரீட் பண்ணும்போது எனக்கு வந்து அது பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஏன் அப்படின்னா வீடியோட வியூஸ் வந்து 300, 200, 150 இந்த ரேஞ்சில் தான் இருந்தால் கூட உங்ககிட்ட இருந்து ஒரு 10-20 கமெண்ட்டாவது வந்துடும். டீச்சிங் எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா இருந்துச்சு, ஈஸியாக புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது முடிஞ்சால் நான் சைடில் கொஞ்சம் கமெண்ட்ஸ் போடுறேன். பர்டிகுலராக ஒவ்வொருத்தவங்களையும் பாயிண்ட் அவுட் பண்ணி நான் தேங்க் பண்ண விரும்பலை. ஏன் அப்படின்னா சிலப்போ யாரையாவது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு அது சங்கடமாக இருக்கும் இல்லையா? அதனால் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுற, வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உண்மையிலே அது வந்து எனக்கு பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம கொஞ்சம் மோட்டிவேஷன்லாம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட்ஸை நான் 4-5 தடவைலாம் ரீட் பண்ணி பார்த்துருக்கேன். உண்மையிலே செம்ம மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ
கேட்டவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த கமெண்ட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு வந்து இந்த டாப்பிக்கில் வீடியோ போடுங்க, இந்த டாப்பிக்கில் வீடியோ போடுங்க, இந்த மாதிரியெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து கமெண்ட்ஸ் வரும். முடிஞ்ச அளவுக்கு அந்த கமெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்கிற எல்லா டாபிக்ஸையும் நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டும் இருக்கேன். ஸோ சீக்கிரம் நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இதில் சில பேர் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி நம்ம ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆன்சரும் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், இது வந்து என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது தான். ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஜஸ்ட் இதையும் ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு சுத்தமாக ப்ரோக்ராமிங் தெரியாது, இல்லைனா ப்ரோக்ராமிங்க்கு நீங்கள் கம்ப்ளீட்லி நியூ அப்படின்னா HTML அண்ட் CSS லேர்ன் பண்ணிக்கிறது ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன் அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி HTML அண்ட் CSS லேர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுக்கு விஷுவலி அவுட்புட் கிடைக்கும் இல்லையா? ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ப்ரோக்ராமிங் கற்றுக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஒன்று படித்து இன்னொன்று படித்து இந்த மாதிரி வரும்போது சிலப்போ உங்களுக்கே போர் அடிச்சிடும், இல்லைனா குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு தோணிடும். அதனால் HTML அண்ட் CSS நீங்கள் ஃபஸ்ட் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் விஷுவலி பார்ப்பீங்க. நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது நிறைய அவுட்புட்ஸ் உங்களுக்கு விஷுவலி வரும் இல்லையா? அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீலை கொடுக்கும். இன்னும் நிறைய லேர்ன் பண்ணணும், இன்னும் வித்தியாசமாக ஏதாவது செஞ்சு பார்க்கணும் அப்படின்ற ஐடியாஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ HTML CSS ஓரளவுக்கு நீங்கள் பேசிக்காக லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு CSS ஃப்ரேம்வொர்க் லேர்ன் பண்ணலாம். CSS ஃப்ரேம்வொர்க் அப்படின்னா Bootstrap, Tailwind இந்த மாதிரி ஃப்ரேம்வொர்க்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஃப்ரேம்வொர்க்ஸ் லேர்ன் பண்ணலாம். பட் உங்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ரேம்வொர்க் நீங்கள் CSS ஃப்ரேம்வொர்க் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஓரளவுக்காவது பேசிக்கான CSS நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு ஃப்ரேம்வொர்க் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 90% CSS எழுத மாட்டீங்க கரெக்டாக. பர்டிகுலர்லி Tailwindலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா உங்களுக்கு CSS எழுத வேண்டிய தேவையே இல்லை. அப்படி இருக்கும்போது CSS பற்றி நம்ம தெரிஞ்சுக்காமே போயிடும். CSS டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பேசிக். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் ஓரளவுக்காக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் என்ன தான் நம்ம ஃப்ரேம்வொர்க்ஸ்லாம் யூஸ் பண்ணாலும் அதை நம்மளால் வைஸாக யூஸ் பண்ண முடியும். என்னென்ன விஷயங்கள் எங்கெங்கே யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஐடியாஸ்லாம் அப்போ தான் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதனால் பேசிக் CSS கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கணும். அப்புறமா ஒரு ஃப்ரேம்வொர்க் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட டிசைன் ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி HTML CSS அப்புறமா ஒரு CSS ஃப்ரேம்வொர்க் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் JavaScript லேர்ன் பண்ணலாம். கம்பேரிட்டிவ்லி அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கம்பேர் பண்ணும்போது JavaScript கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுலேயும் இப்போ JavaScriptோட எவல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு JavaScript மட்டுமே போதும் உங்கள் ஃபுல் கெரியருக்கு. அந்தளவுக்கு JavaScript இவால்வ் ஆகிருக்கு. முன்னாடியெல்லாம் நம்ம வந்து ப்ரௌசரில் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் மட்டும்தான் JavaScript யூஸ் பண்ண முடியும். இப்போ பேக் எண்ட்லேயும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு இல்லையா, நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. அதனால் JavaScript மட்டுமே போதும் உங்களுக்கு சூப்பராக ஷைன் ஆகிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் சைடில் JavaScripட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். JavaScripட்டோட ஃப்ரண்ட் அண்ட் போர்ஷன் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களோட சாய்ஸ் தான் அடுத்து என்னென்ன டெக்னாலஜிஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டதே ஓரளவுக்கு போதுமானதாக இருக்கும். JavaScript நீங்கள் அட்வான்ஸ்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் லேர்ன் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா, JavaScript ஃப்ரேம் ஒர்க்ஸ், ஆங்குலர் இருக்குது, ரியாக்ட் இருக்குது, வியூ இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். எல்லா ஃப்ரேம் ஒர்க்ஸும் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ஒரு ஃப்ரேம் ஒர்க் எண்ட் டு எண்ட் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கனாலே போதும். அடுத்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சாலும் அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பர்டிகுலர்லி ஆங்குலர்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ்னாலும் நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு பேக் எண்ட் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா Node.js, PHP, Java, .NET இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணலாம். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் பேக்கெண்டில் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு JavaScript ரொம்ப கம்ஃபர்டபுள் அப்படின்னா நீங்கள் Node கற்றுக்கலாம். ஏன்னா Node கம்ப்ளீட்லி JavaScript தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு லேர்னிங் கர்வும் ரொம்ப கம்மியாக இருக்கும், சீக்கிரம் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். பட் பேக்கெண்ட் சைடில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஒரு பேக்கெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோடு சேர்ந்து கண்டிப்பாக ஒரு டேட்டா பேஸும் நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு டேட்டா பேஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு MySQL, Postgres, MS SQL இந்த மாதிரி ஏதாவது ஒரு RDBMS டேட்டா பேஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா NoSQL எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா MongoDB லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேட்டா பேஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்னா நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் லேர்ன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஒரு பேக் எண்ட் டெவலப்பராக போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு பேக் எண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதுக்கப்புறமா ஒரு டேட்டா பேஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் பேசிக். இந்த ரெண்டு பேசிக்கையும் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா பேக் எண்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ் நல்லா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு PHP எடுத்துக்கிட்டிங்கன்னா Laravel லேர்ன் பண்ணிக்கலாம். Node எடுத்துக்கிட்டிங்கன்னா Express லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இதே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் சொன்ன
சொன்ன அத்தனை விஷயங்களும் நீங்கள் படிப்படியாக லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் ஸ்டாக்னா ஃப்ரண்ட் எண்டும் நீங்கள் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், பேக் எண்டும் நீங்கள் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இது அவ்வளவும் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ப்ரோக்ராமிங்கை பற்றி இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் வெர்ஷனிங் டூல். நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் ஜஸ்ட் எனக்கு தோன்ற விஷயங்களை மட்டும் இப்போதைக்கு நான் சொல்லிக்கிறேன். வெர்ஷனிங் டூல், கிட் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெர்ஷனிங் டூல் நீங்கள் வந்து ஃபெமிலியரைஸ் பண்ணிக்கணும். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் இது வந்து ஒரு டீட்டெயிலாக கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக உங்களுக்கு ஃபுல்லும் தரல, ஜஸ்ட் ப்ரீஃப் தான் தரேன். ஃபஸ்ட்டு HTML CSSல ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா CSS ஃப்ரேம்வொர்க் ஏதாவது ஒன்று, அப்புறமா JavaScript, அப்புறமா ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம்வொர்க் ஏதாவது ஒன்று, அதுக்கப்புறமா பேக் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏதாவது ஒன்று, அப்புறமா டேட்டாபேஸ் ஏதாவது ஒன்று. இவ்வளவு லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்டாக் ரெடி. இது எல்லாத்துலேயும் நீங்கள் ஒவ்வொரு விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டால் போதும். அப்புறமா உங்களுக்கு வேணும்னா அடிஷ்னலான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இல்லைனா அடிஷ்னலாக டெக்னாலஜிஸ், இல்லைனா அடிஷ்னலாக ஃப்ரேம் ஒர்க்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ என்னெல்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டதுக்கு என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான். இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் உங்கள் கொஸ்டின்ஸை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அதை வச்சு தனியாக வேணால் நான் ஒரு வீடியோ உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து நம்ம சேனலோட நெக்ஸ்ட் பிளானை பற்றி பேசுவோம். இப்போதைக்கு நான் JavaScript ரிலேட்டடான டாபிக்ஸ் தான் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதோடு சேர்ந்து கொஞ்சம் CSS அண்ட் டிசைனிங் ரிலேட்டடாகவும் கவர் பண்ணுறேன். கொஞ்ச நாளில் நான் ஆங்குலர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆங்குலர் ரிலேட்டடான டாபிக்ஸ் கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஒரு சின்ன கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஒன்று பண்ணலாம் ஆங்குலரில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இதுதான் அடுத்த கொஞ்சம் மாதங்களுக்குள்ளான பிளானு. ஓவராலாக பார்த்தோம்னா ஒரு பேக் அண்ட் டெக்னாலஜி கவர் பண்ணணும், கண்டிப்பாக ஒரு டேட்டா பேஸ் அது கவர் பண்ணணும், அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் எப்படி சர்வரில் ஹோஸ்ட் பண்ணுறது, சர்வர் எப்படி செக்யூர் ஆக்குறது, அந்த அளவுக்கு வரைக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். ஸோ பாப்பா எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலி ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாதங்களுக்கு நான் பிளான் பண்ணியிருக்குது JavaScript அண்ட் Angular. அடுத்து உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம், நீங்கள் ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் பார்த்தாலும் சரி, புக்ஸ் பார்த்தாலும் சரி, வீடியோஸ் பார்த்தாலும் சரி, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நிற்கவே நிற்காது. நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறது ஒரு மாதம் 2 மாதத்தில் உங்களுக்கு அது வாஷ் அவுட் ஆகி போகிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன வீடியோஸ் பார்த்தாலும் சரி, என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டாலும் சரி, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு சாலிடாக 1 hour 2 hour அந்த மாதிரி டைம் எடுத்துக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுதான் உங்களோட நாலேஜை செம்மையாக டெவலப் பண்ணும். அண்ட் அதுதான் ரொம்ப லாங் டேர்முக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதோடு சேர்ந்து அடிஷ்னலி நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேனலில் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் பற்றி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் நினச்சிருப்பீங்க இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்னா 2 ப்ளஸ் முன்னாடி போடணும், இல்லாட்டி பின்னாடி போடணும், இல்லைனா 2 மைனஸ் முன்னாடி போடணும், பின்னாடி போடணும், இவ்வளோதான விஷயம், அதுக்கு ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட்டை பற்றின எண்ட் டு எண்ட் விஷயங்கள் இருக்கும். அதாவது எப்படியெல்லாம் இன்க்ரிமெண்ட் பண்ணலாம், எப்படியெல்லாம் டிக்ரிமெண்ட் பண்ணலாம், எப்படியெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம், காம்ப்ளெக்ஸான விஷயங்கள்லாம் அதை யூஸ் பண்ணும்போது அது எப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும், அதோட ரிசல்ட் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் பற்றியே தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படி இல்லைனா ஒரு சின்ன கீவேர்டு எடுக்கிறன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாய்ட் அப்படின்ற கீவேர்டு இருக்குன்னா அந்த வாய்டை பற்றி எண்ட் டு எண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஒரு புக் எழுதுகிற அளவுக்குலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைனாலும் வாய்டை பற்றின எண்ட் டு எண்ட் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, எங்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது எப்படி ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக அதை பற்றின நிறைய விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்கள் லேர்னிங் ப்ராசஸ் ஒரு விஷயத்தை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை மேக்ஸிமம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். ப்ளஸ் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் இதோடு சேர்ந்து நிறைய கம்யூனிட்டிஸில் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிஸ்கவுட் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டிஸ்கவுட்டில் கேட்கலாம். அதே மாதிரி வேறு நிறைய இங்கிலீஷ் சேனல்ஸோட டிஸ்கவுட் கம்யூனிட்டியெல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷன் கிடைக்கும். நிறைய பேரோட டவுட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேரோட டவுட்ஸை மற்றவங்க எப்படி கிளியர் பண்ணுறாங்க, ஒரு ப்ராப்ளமை எப்படி அணுகலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த மாதிரி கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணும்போது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ஜாயின் பண்ணுறதும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறது ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஏதாவது டாபிக்ஸோ டவுட்ஸோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி டேரெக்டாக உங்ககிட்ட பேசுகிற மாதிரியான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வேணால் ஃபியூச்சரில் சேனல் கொஞ்சம் க்ரோ ஆகி நம்ம ஆடியன்ஸ் கொஞ்சம் கூட்டிட்டாங்க அப்படின்னா உங்கள் டவுட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு மந்த்லி ஒன்ஸ் ஒரு Q&A அப்படின்ற மாதிரி கூட வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்ச விஷயங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. மறக்காமல் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் ரைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த விஷயங்களை நான் மாற்றிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ இல்லை அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட்ஸையும் நீங்கள் யூஸ்வலாக போஸ்ட் பண்ணுற மாதிரி கீழே போஸ்ட் பண்ணுங்கள். உண்மையிலே அது பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருக்கும் எனக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு கெரியர் அமையட்டும்.